வினித், ரோகிணி, லிஜமோல், அனு, தீபா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் படம் காதல் என்பது பொதுவுடைமை. இப்படத்தை ஜெயபிரகாஷ் இயக்கியிருக்கிறார். வரும் காதலர் தினமான பிப்ரவரி 14 இப்படம் உலகம் முழுவதும் திரைக்கு வரவிருக்கிறது. ஜி. தனஞ்சயன் இப்படத்தை வெளியிடுகிறார். இப்படத்தின் பத்திரிகை மீடியா சந்திப்பு இன்று சென்னையில் நடந்தது. அதில் பல்வேறு கேள்விகள் இயக்குனர் மற்றும் நடிகைகளிடம் கேட்கப்பட்டது. பெண்ணுக்கும் உடனான லெஸ்பியன் கதையை மையமாக வைத்து இப்படம் உருவாக்கப்பட்டிருப்பதால் கேள்வி பதில் நிகழ்ச்சியின் போது பல்வேறு சர்ச்சை கேள்விகள் கேட்கப்பட்டன. பெண்ணுமே திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது அவர்கள் மட்டுமே சேர்ந்து வாழ்ந்தாலோ குழந்தை பிறப்பு என்பது சமுதாயத்தில் எப்படி நடக்கும் என்று பல்வேறு சிக்கலான கேள்விகள் கேட்கப்பட்டதற்கு படக்குழுவினர் பதிலளித்தனர். அவர்கள் என்ன கூறினார்கள் என்பதை இப்போது காணலாம். மேடம், இந்த மாதிரி கேரக்டரு பெரும்பாலும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோயின், நல்ல தெரிஞ்ச ஹீரோயின் கொடுத்தா வேண்டாம் அப்படிம்பாங்க. ரிஸ்கா இருக்கு, நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிம்பாங்க. அப்புறம் செட்ல நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க எப்படி தைரியமா அதை ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா அதனால பண்ணிட்டேன், அவ்வளோதான். அது இல்லாமல் அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது அப்படிலாம் நான் அப்போ நினச்சி பார்க்கல. எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது, நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் அப்படிதான், எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன், அவ்வளோதான். இந்த படத்துல ஒரு முத்த காட்சி இருக்கு. மற்ற படத்துல நடிக்கிறதுக்கும் இந்த படத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது நடிக்கிறது வந்து எப்படி இருக்கு? அது ஈஸியா இருந்துச்சு, ஏன்னா அது அனுஷா தான். இல்ல சார், டைரக்டர் சார், சார் இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலா வந்து இது ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தானே இந்த ஹோமோ லெஸ்பியன்லாம். இது வந்து சமூகத்துல நீங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சி, அதை பாராட்டுறோம். படமா கலைப்படைப்பா ஏத்துக்கலாம். ஆனா இது இன்னும் ஜாஸ்தியா கிடையாது. ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம அவன் அலைஞ்சிட்டு இருக்கான் நிறைய மாப்பிள்ளைங்களுக்கு. என்ன இந்த மாதிரி விஷயங்களை யாராவது தன்னுடைய இதுவா எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன். அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது. எல்லாரும் மாதிரியும் தான் அவங்க அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலா. ஸோ டெஃபினட்டா நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்துல இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டா உரையாடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இல்ல சார், கார்த்திக் சார், நீங்க கேட்ட கேள்வி வந்து வினித் சாரோட கேரக்டர் மூலமா இருக்கு படத்துல. படம் பாருங்க, 15 அவர் பதில் சொல்லி அவர் கேட்டுப்பாரு, அதுக்கு பதிலும் சொல்லியிருப்பாங்க. அவர் எங்க கண்டிப்பா கிடைக்கும். அவரு ஏன்னா வினித் சார் வந்து நானும் அவரு சொன்ன மாதிரி சின்ன நான் அவர் ஏஜ்ல ரசிச்சேன். அதனால எங்களுக்கு பதில் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பாருங்க, வினித் சார் கேட்டுப்பாரு. சார் இதுல ரெண்டு பெண்ணுங்க சார் இதில் 2 பெண்ணுங்க காதலிக்கிறாங்க. அவங்க வந்து தனியாக வாழணும்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. அதுக்கு அப்பா அம்மா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பட் வழக்கமாக ஏற்கனவே நீங்கள் கோட் பண்ண மாதிரி தான் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் பெண், ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திக் சொன்ன மாதிரி பெண் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதை வந்து வற்புறுத்தி சொல்லும்போது நாடு முழுக்க இந்த மாதிரி ஆச்சுனாக்கா அப்புறம் குழந்தை பிறப்பு எப்படி நடக்கும்? அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் அவங்க மட்டுமே குடும்பம் நடத்தலாமா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன விட சொல்ல போகிறீங்க படத்தில்? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் அந்த சார் கேட்ட கேள்வியா இருந்தாலும், கார்த்திக் சார் கேட்ட கேள்வியா இருந்தாலும் சரி, சார் உங்க பேரு ஜெயச்சந்திரன் சார், நீங்க கேட்ட கேள்விகளா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் அந்த எல்லா கேள்விக்குமே இதுல ஒரு கதாபாத்திரங்கள் அது ஆன்சர் பண்ணுது. உங்களோட அந்த ஆதங்களும் அந்த கேள்விகளும் இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்கு. அது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றது நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் இப்ப அதை சொல்லிட்டா நான் படத்துல இருக்க டைலாக் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால நான் அவாய்ட் பண்றேன். டெஃபினட்டா நம்ம இதோட படத்தோட ரிலீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டெஃபினட்டா டீடைலா பேசுவோம். சார் நீங்க கேட்ட அதே கேள்வி வினித் சார் அதுலயும் கேட்டாரு. எல்லாரும் ஜெயிச்சது சார் பாருங்க, வினித் சார் எல்லா கேள்வியும் கேட்டாரு. அதனால நீங்க படம் மட்டும் பாத்துருங்க. அதுல உங்க கேள்வி எல்லாரும் அவர் கேட்டுப்பாரு. அதுக்கு பதில் வந்து லிஜோ சொல்லியிருப்பாங்க, அது பிறகு அனுஷா சொல்லியிருப்பாங்க, டைரக்டர் வந்து அவங்க மூலமா சொல்லுவாரு. நீங்க பாருங்க சார். 2023 வாழும் தொடங்கும் இடமும் நீதானே, இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த படமும். சரிங்களா? அந்த படத்துலயே வந்து
லாஸ்ட் எண்டிங்ல வந்து ஒரு மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கிளைமேக்ஸ். ஸோ அதே மாதிரி தான் நிறைய படம் நீங்க பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன் அது மாதிரி கொடுக்குறீங்க? ஏன்னா உங்களால தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலையா? எல்லாரையும் தான் கேட்குறேன். தெளிவான முடிவு எடுக்க முடியலையா? இல்லை ஒரு முடிவு சொன்னா எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா? பிரச்சனை வரணும்னு நினைச்சிருந்தா நான் இந்த கதையை எடுத்து எழுதியிருக்கவே மாட்டேன், பண்ணியிருக்கவே மாட்டேன். இது பிரச்சனையா இருக்குன்றதுனால தான் நான் அந்த கதையை பண்ணேன். சரிங்களா? இந்த படத்துல நான் வந்து ஒரு ஓப்பன் ஹேண்டடா விடலை. இந்த படம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். அது அதோட ஏன்னா நான் இப்ப சொல்ல முடியாது. படம் ரிலீஸ்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கலாம். டெஃபினட்டா இது வந்து ஓப்பன் ஹேண்டட் படம் கிடையாது. எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன்ஸ்க்கான எண்டு இந்த படத்துல இருக்கும். ஒரு ஸ்கிரீன் பே நம்ம அமைக்கும் போது அப்படிதான் இல்லையா? ஒரு கதையை இல்லை ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவங்களோட ஒரு பிரச்சனையை அந்த கதை வழியா நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்போம். நிறைவை கொடுக்குறோம் அப்படின்றது என்னன்னா அந்த கதாபாத்திரோட தொடக்கமா இருக்கும். அது ஒரு கதையோட ஆரம்பம் தான் அதோட எண்ட் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். டெஃபினட்டா ஓப்பன் ஹேண்டட் கிடையாது. சார், இப்போ லெஸ்பியன் ஸ்டோரினாவே நீங்க பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? 1 year 6 months சம்திங் தான் வாழ்றாங்க கூடவே. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அவங்களே பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த படத்துல. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய படம் எடுத்துட்டாங்க இதே மாதிரி. ஆனா கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டாங்க. இப்ப இருக்க லெஸ்பியனுக்கு இந்த படம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா? நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் சார்ந்தது கிடையாது, காதல் சார்ந்தது. காதலிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்காங்களா? இல்ல இல்லையா? ஆக்சுவலா நல்லா கேட்டுங்க. இது காதலுக்கும் லெஸ்பியனுக்கும் நிறைய வித்தியாசம். உங்களோட பார்வையில் அது மாதிரி, எங்களோட பார்வையில் இது மாதிரி. சரிங்களா? லெஸ்பியன் என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ள வந்து லவ், நீங்க சொல்றீங்க லவ்ன்றீங்க. ஆனா வந்து வெளியே வந்து பேசும்போது சந்தி பண்ணும்போது டோட்டலாவே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. லவ் பண்ணும்போது ஈஸியா இருக்கு, அப்புறம் வந்து மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது கிளீனா வெளியே நம்ம காட்டுறாங்க. ஸோ அதை பத்தி இருக்கா? இது வந்து மேரேஜ் பத்தி எல்லாம் இல்லைங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பத்தியான புரிதல் தான் இந்த படம். காதல் என்பது பொதுவுடமே சொல்லியிருக்கோம், யார் வேணா காதலிக்கலாம், அப்படிதான் இந்த படம். நீங்க கேட்கிற இந்த கேள்வி வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கு. ஆண் பெண் காதல்லையும் இதே பிரச்சனை இருக்கு. கல்யாணம் பண்றாங்க, லவ் பண்றாங்க, வருஷக்கணக்கு லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ண அடுத்த நாள் டிவோர்ஸ் ஆகுது, 6 மாசத்துல டிவோர்ஸ் ஆகுது, 25 வருஷம் ஒன்னா இருந்தவங்க டிவோர்ஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் மனிதருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்பதான் வாழ்க்கை முன்னாடி போகும். ஒன்னு ஸ்டாண்டர்டா நிக்காது இல்லையா? சோ இந்த படத்துல வந்து நம்ம அதை பத்தி பேசல. இதுவும் சரிதான், உங்களை மாதிரி நாங்களும் காதலிப்போம், நாங்களும் சண்டை போடுவோம், பிரிவோம், ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. ரோஹிணி மேடம், எந்த காதல்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணத்தில் போய் நிற்கணும். இந்த மாதிரி ஹோமோசெக்சுவல் வந்து சில நாட்டில் சட்டப்பூர்வமான அனுமதி இருக்கு. நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட் இதுலேயே வந்து அனுமதி இல்லை. இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து அது வந்து மேரேஜ் வந்து லீகலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ரிலேஷன்ஷிப்? அதுக்கு தான் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றது சொல்றதுக்கான நான் அதுக்கு உண்டான அத்தாரிட்டி கிடையாது. ஆனா ஒருத்தருக்கும் இருக்கிற உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அப்புறமா வந்து இத பார்த்துட்டு இப்படி மாறுவாங்க அப்படின்றது வந்து தவறான ஒரு கருத்து. ஏற்கனவே அந்த மாதிரியான உணர்வுகளோட இருக்கிறவங்க அது வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறவங்க தான் வந்து இப்ப சொல்லலாம் போல இருக்கு. அது வந்து கம்மிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கம்மிங் அவுட் அப்படின்ற இடத்துக்கு போகலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் வேணும்னா நம்ம சமூகம் கொடுக்கிற இடத்துக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இப்போ வந்து நீங்களே வந்து இந்த வீக் வந்து 2 படம் 2K கிட்ஸ், அது வந்து லவ் டவுன் சிங் 2K 90 சம்திங் போது படம். இப்போ வந்து இந்த படம் நீங்க லெஸ்பியன். ஆனா என்னன்னா February 14 ரிலீஸ் பண்ண காரணம் என்ன? முதல்ல ஏன்னா லவ்வர்ஸ் தான் வந்து நிறைய அவஸ்தைப்படுறாங்க பொண்ணு கிடைக்காம. அண்ணன் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்காம அவ்வளவு பேர் அவஸ்தைப்படுறாங்க. நல்லா சொல்றீங்க. ஒன்னே சொல்லிடுறேன். இந்த படம் வந்து நாங்க நவம்பர்ல டிசைட் பண்ணும் போதே அவர் ஒரே ஒரு தான் சொன்னாரு. அன்னைக்கு சொன்னாரு, சார் இது வந்து வேலண்டைன்ஸ் டே நாங்க கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட படம் இல்ல, காதல் என்பது பொது உடைமைன்னு சொல்லிட்ட பிறகு நான் வேலண்டைன்ஸ் டே 2024 கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணேன் சார். அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு சில சிக்கல்னால கொண்டு வர முடியல. அட்லீஸ்ட் 2025 நீங்க லவர்ஸ் டே கொண்டு வந்துடலாம் சார், ஏன்னா அதுதான் சரியான டேட் இந்த படத்துக்கு, ட்ரிபியூட் டு லவர்ஸ் அப்படின்னாரு. சரி சார், நம்ம வந்து February 14 வந்துடலாம் சொல்லிட்டு நாங்க February 14 அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம். 2K லவ் ஸ்டோரி வந்து ஜனவரியில எங்கிட்ட வந்து சுசீந்தர் சார் படத்தை காமிக்கும் போது அதுவும் வேலண்டைன்ஸ் டே படம் தான். ஏன்னா அது வேற மாதிரியான லவ் சொல்லுது. அந்த படத்தை பாத்தீங்கன்னா அது வேற ஒரு புரிதல். இந்த 2K ஜெனரேஷன் லவ் எப்படி அணுகுறாங்க அப்படின்றத
ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப பிரமாதமா வந்து சுசீந்தர் சார் சொல்லியிருக்காரு. அந்த கதையை முடிச்சு நான் படம் பார்த்த உடனே நான் என்கிட்ட சொன்னாரு, சார் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க சார், ஏற்கனவே ஒரு படம் நான் பண்ண போறேன் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு. இல்ல சார், எனிவே நாங்க வேலண்டைன்ஸ் டே கொண்டு வரணும் பிளான் பண்ணிட்டோம், நீங்க நடுவுல இருங்க, 2 படத்தையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும்னாரு. உண்மையிலே சேலஞ்சா தான் இருக்கு எனக்கு, ஏன்னா 2 பேரையும் மேனேஜ் பண்ணணும், 2 ப்ரொமோஷனும் பார்க்கணும், 2 ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணணும். ஆனா 2 வேற விதமான படங்கள், ஒரே மாதிரி படம் இல்ல, அது வேற மாதிரியான ஒரு கான்செப்ட் படம். இது எனக்கு மனசளவுல ஆத்மார்த்தமான ஒரு படம். மனசளவுல ஆத்மார்த்தமான படம்னா சில படங்கள் நம்ம நெஞ்சில வந்து ஆழமா பதியும், அந்த மாதிரி ஒரு படம் அது. அது இந்த கால யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து காதல் அணுகுறாங்கன்றத பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்குற அந்த படம் அது 2K லவ் ஸ்டோரி. இந்த படம் மனசளவுல நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது. மனசளவுல வந்து இந்த ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம ஒதுக்கிடாம அவங்க பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி தான் அவங்க. அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, படம் ஃபுல்லா உணர்வுகளை பத்தி தான் இந்த படம் பேசும். உணர்வுகளை புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எம்பத்தி பண்ணுவீங்க. நீங்க வந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு கம்யூனிட்டி கிடையாது, இல்ல அந்த செக்மெண்ட் கிடையாது. எல்லாருமே நம்மள சார்ந்தவங்க தான், அவங்களும் நம்மளோட இருக்கிறவங்க தான். அந்த உணர்வுகளோட நம்ம ஒத்துக்கணும் அவங்கள அப்படின்றதுக்காக இந்த படம் ரொம்ப அருமையா வந்திருந்தது. பார்த்த உடனே நானும் என் மனைவி தான் பார்த்தோம். இது வந்து நான் வந்து ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்லாம் இல்லை, என் மனைவி வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நல்லா இருக்கு, இந்த படம் நம்ம கண்டிப்பா மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். ஊடக நண்பர்கள் துணையோட, மக்களோட துணையோட இந்த படம் வந்து பரவலான மக்களை ரீச் பண்ண நம்புறேன். ஒரே விஷயம் சொல்ல, இன்னைக்கு காலையில் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நான் பேசியிருந்தேன், எங்க டீம் ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா. அவங்க சொன்னாங்க, காதலது பொது உடைமை பத்தி எல்லா ஸ்கிரீனும் வந்து போடணும் ஆசைப்படுறாங்க, இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மல்டிபிளெக்ஸ்ல எல்லாம் இந்த படம் கண்டிப்பா வரணும், மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை ஏத்த மாதிரி நீங்க படம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நம்புறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்த சில ஊடக நண்பர்கள் சில பேர் தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா நாங்க வந்து ஒரு இன்ஃபுளுசர்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு படம் காமிக்கும் போது அவங்க எல்லாருமே சொன்னாங்க, சார் அருமையான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க. அது நீங்களும் சொல்வீங்க நாளன்னைக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் சொன்ன பிறகு அது கண்டிப்பா மக்கள் மத்தியில போய் சேரும், மக்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸ் போய் ரீச் பண்ணிடும் நம்பிக்கையோட தான் காத்திருக்கிறோம். மேடம், ரோகிணி மேடம், நீங்க பேசுறப்ப சொன்னீங்க இந்த மாதிரி மாறிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு, அது அவங்களுக்குள்ளார உள்ளது. அப்படின்னா அது ஒரு திருநங்கை மாதிரி, ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி அவங்களுக்குள்ள பர்டிகுலர் கேரக்டர் தானே, கேரக்டர் இல்லைன்னாரு. இருங்க, உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்டுருந்தேன். இப்போ நான் ஹாஸ்டல்ல இருந்திருக்கிறேன், ஒரு 3 வருஷம் ஊட்டியில படிச்சிருக்கேன். அப்போ நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சில தடம் மாறி போயிருக்குது. ஆனா திருப்பி எல்லாருமே இப்போ ஃபேமிலி மேனா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பார்த்துட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நீங்க சொன்னதுனால சொல்றேன், இவருக்கும் அதே கேள்வி தான் கேட்குறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டு பையன் இருக்கிறான். ஹரிதாஸ் பார்த்த பிறகு இவனை எப்படா வளர்க்க போறோங்கிற பயம் இருந்தது, இப்போ வளர்த்துட்டு இருக்கான் நல்லாவே. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பசங்களை வச்சிருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த படம் ஒரு ஆறுதலா, இந்த மாதிரி இருந்தாலும் ஏத்துக்கோங்க அப்படிங்கிற முடிவை தருமா, அதையும் கேட்குறேன். பேசிக்கலி இது வந்து ஃபேமிலிஸ்க்கான ஒரு படம் தான். நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெஷல் சைல்டுன்னு அந்த கேட்டகரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, பொருத்தமான வார்த்தை இல்லை அது அப்படின்னு அது புரிய வைக்கிறதுக்கு தான் பேசுறது. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படின்ற இடத்துக்கு இல்லை. ஆக்சுவலி உணர்வு ரீதியாகவே அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு இருக்கிற தெரிவுகள், அதாவது தேர்வு அப்படின்னு வரும்போது அதை நம்ம என்ன மாதிரி பாக்குறோம் நம்ம அப்படின்றது வந்து நமக்கு அது பழக்கப்படாததுனால, நமக்கு தெரியாததுனால எப்படி பாக்குறோம். நம்ம வந்து சொசைட்டி வந்து இப்படி ஒதுக்கி வச்சுட்டு, இல்லைன்னா அவங்கள வந்து அவமானப்படுத்துற மாதிரி, அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுற மாதிரி பண்றதுனால நிறைய பேர் பயந்துகிட்டு இத பத்தி பேசாம இருக்கிறவங்க தான் இப்போ பேசலாம்னு வெளியே பேசுவாங்கன்னு சொல்றது. யாருமே வந்து இப்போ ஒரு கருப்பா இருக்கிறவங்க கருப்பா தான் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க எப்படி பிறந்திருக்கீங்களோ அதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேசுறது தவிர, எப்படியோ பிறந்திருக்கோம் ஆனா இத பார்த்துட்டு மாறிடுவாங்க அப்படின்றது சரியான புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்றது தான் சார். இந்த பாட்டு வரி வந்து காதல் என்பது பொருள் வந்து பாலன ராஜா சார் உள்ளது. எங்கேயாவது உள்ள வருதா? பெர்மிஷன் வாங்கி பயன்படுத்திருக்கீங்களா? ரீமிக்ஸ் மாதிரி ஏதாவது வருதா? ப்ரமோல மட்டும்தான் இருக்கு, படத்துல அந்த பாட்டு யூஸ் ப்ரமோக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க சார். அப்புறம் சார் ரிலீஸ் பண்ண 2 படத்தில் 2K லவ் ஸ்டோரி அது சார் டைரக்டர் சார் ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த விஷயங்கள் வந்து ஃபேமிலியில இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்.
ஃபேமிலியில இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க எப்படி ரைட் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஏன்னா அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அது அதை குறித்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் மேக்ஸிமம் வந்து இந்த விஷயங்களை வந்து மேக்ஸிமம் ஏத்துக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் வந்து வானவில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய பேர் இது பண்றாங்க. நிறைய பேர் அவங்க ஏற்கலாம்னு தெரியும். ஸோ இதை வந்து இன்னும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், கொஞ்சம் எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் படத்துல ஏதோ இருக்குங்களா? இந்த படத்துல என்ன இருக்குன்றது படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். பட் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான பதில் வந்து 2-3 கொஸ்டின் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வாட்டி சொல்லுங்க. ஓகே. நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த சமூகம் இல்ல இந்த நேஷன் இல்ல வேர்ல்டு நம்ம போறதுக்கு முன்னாடி நான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அந்த ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகுறது நம்ம ஃபேமிலி இல்லையா? ஸோ நமக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது முதல்ல ஃபேமிலியில தான் கிடைக்கும். இப்ப நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம், பெரிய இடத்துல வந்திருப்பான், ஆனா வீட்டுல சண்டை போட்டு போயிருப்பான், என்னிடமும் அச்சீவ் பண்ணியிருப்பான். இருந்தாலும் என்னோட அப்பா என்ன ஒத்துக்கல, அம்மா என்ன ஒத்துக்கல அப்படின்ற ஃபீலிங் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப சாதிச்சிருப்பாங்க, ஆனா மனசுக்குள்ள எப்பவுமே அந்த வேதனையோட இருப்பாங்க. ஸோ இந்த புரிதல் அப்படின்றது ஒரு குடும்பத்துல இல்ல குடும்பம் அது எதுவானா இருக்கலாம், அப்பா அம்மா இல்ல நண்பர்கள் இல்ல அந்த வில்லேஜ் சார்ந்த இல்ல என் ஊரு என் நாடு அப்படின்னு கூட வச்சிருக்கலாம். ஸோ அந்த குடும்பம்ன்றது அது ஒரு யூனிட். ஸோ இந்த அங்கீகாரம் அங்க ஆரம்பிக்கும், அந்த புரிதல் அங்க ஆரம்பிக்கும். இந்த படத்துல வந்து சாம் அப்படின்ற கேரக்டர் இவங்க பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட ப்ரொடெஸ்ட் அவங்களோட ஃபைட் வந்து அவங்க காதலுக்காக என்னன்னா, உலகத்துக்கு கூட கிடையாது, என் அம்மா என்ன புரிஞ்சு, அவ்வளவுதான். அதுதான் இந்த கதை. இந்த ஒன் லைன் இந்த கதையை சொல்லிட்டேன், என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஐ டோன்ட் கேர் அபவுட் தி வேர்ல்ட். அவங்க புரிஞ்சுக்கிட்டான்னு அது போதும். அங்கிருந்து அது ஆரம்பிக்கும். அதுதான் இந்த படம். இயக்குனர் சார் வணக்கம் சார். இங்க சமீபத்திய படங்கள் பாத்தீங்கன்னா இப்போ லெஸ்பியன் ஊக்குவிக்கிற மாதிரியும், இப்போ லாஸ்டா கூட ஒரு படத்தோட ட்ரெய்லர்ல பேசியிருந்தாங்க, பெண்கள் எங்க வேணாலும் போகலாம், யார் கூட வேணாலும் சுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கதைகள் அமைஞ்ச ஒரு படம் பேட் கேர்ள் வரப்போகுது. சமீபத்துல இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால நாட்டுல ஏதாவது சீர்குலைவுகள் ஏற்படாது, நம்ம கலாச்சாரம் கெட்டு போகும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா சார்? டெஃபினட்டா கிடையாதுங்க. ஏன்னா ஒரு கலாச்சாரத்துல இருந்துதான் ஒரு கதை உருவாகுது. ஒரு கலாச்சாரத்துல இருந்துதான் ஒரு கதை உருவாகுது. நம்ம வாழ்வியல்ல இருந்துதான் ஒரு படத்தை நம்ம உருவாக்குறோம், இல்ல கவிதை உருவாகுது, இல்ல புத்தகம் உருவாகுது. சோ ஒரு ரெஸ்பான்சிபிளான கலேஷ், ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கதையும் ஒரு ஆடியன்ஸும் ஒரு செட் ஆஃப் கலைஞர்களும் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுக்கும்போது நம்ம அதை பத்தி யோசிப்போம். சரிங்களா? ஸோ இந்த கதை வந்து ஒரு உரையாடலை தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதுல இந்த கதையில வந்து நம்ம இப்படி இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம குளோரிஃபை பண்றது கிடையாது. இந்த கேள்வியை நான் வந்து நீங்க என்கிட்ட கேட்டது சந்தோஷமா அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். பட் இந்த கேள்வியை நம்ம வந்து நிறைய வயலன்ஸ், இப்ப நம்ம என்டர்டெயின்மெண்ட் சொல்றோம் இல்லையா, நிறைய வயலன்ஸ் குளோரிஃபை பண்ற படங்களை வந்து அது மீன்ஸ் அது கரெக்ட், அது வந்து ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற ஒரு நிறைய படங்கள் இருக்கு. அந்த படம் சமூகத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டினும் நம்ம இது கூட சேர்ந்து கேட்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தனதேன் சார் ஒரே ஒரு கேள்வி சார், உங்களுக்கு தான் முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு